வாக்குத்தத்தம் உன்னுடையது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள பல வழிகள் உண்டு. அவைகளில் ஒரு வழி கடவுளுக்கு கொடுப்பது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் கொடுத்து ஒன்றும் நிறைவடைவதில்லை. ஆனால் காணிக்கை என்பது அவர் நமக்கு கொடுத்ததிலிருந்து அவருக்கு கொடுக்கும் நன்றியின் அடையாளம். ஆபிரகாம் யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது மெல்கிசேதேக்கு அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. வெற்றி பெற்றதினால் செலுத்தினான். அன்பானவர்களே, தாவீது தன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஏராளமான வெள்ளியையும் பொன்னையும் காணிக்கையாக கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு உண்டானவைகளில் காணிக்கையை படைத்து ஆசரிப்பு கூடார வேலையை செய்தார்கள் என்றும் காணலாம். பழைய ஏற்பாட்டிலே தசமபாகம் என்ற பழக்கம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தசமபாகம் என்று அல்ல, பவுல் சொல்லுகிறது போல அவனவன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுப்பது என்பது இவ்வளவுதான் என்பது அல்ல, நாம் மனமுவந்து கொடுப்பது. அது எவ்வளவாக இருக்கலாம். ஏழை விதவை 2 காசு போட்டாள். அவளையும் இயேசு புகழ்ந்தார். இயேசு சொல்லும்போது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும் என்றார். ஆகவே கடவுளுக்கு கொடுப்பதில் தயக்கம் காட்டாமல் கொடுங்கள், நிறைவை காண்பீர்கள். கடவுளுக்கு கொடுத்து ஒருவரும் தரித்திரரானதில்லை, நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆதார வசனம்: இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். 1 நாளாகமம் 29:3.